பாத்தீங்கன்னா எனக்காக இனிமே எங்கன்னா அவனை பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு காலில் இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. அப்பயாவது திருந்துட்டோம். இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. புரியுதுங்களா? இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. ஏன் இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன், எனக்கு தெரியாம மேரேஜ் பண்ணியிருக்கான். அது எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்க வீட்டு பேக் சைட்ல தான் தனியா வீடு குத்தணும் வேற இருக்காங்க. 27ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் வீடியோ போடுறது, கப்பல் வீடியோ போடுறது மூலமாக பாப்புலர் ஆனவங்க தான் மோனிகா அண்ட் ஜேசன். கடந்த சில நாட்களாகவே இவங்களோட பிரச்சனை தான் சோசியல் மீடியா முழுசும் வைரலாக பேசப்பட்டு வருது. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேசன் மோனிகா 2 பேருமே ஒரு அவுட்டிங் போயிருக்காங்க. அப்போ ஜேசனோட மொபைலில் நிறைய பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் பண்ண சாட்டெல்லாம் பார்த்து கடுப்பாகி நிறைய கேள்விகளை மோனிகா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மோனிகாவுக்கு பதில் சொல்லாமல் அவங்கள பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஜேசன் போயிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா கடந்த மாதம் 27ஆம் தேதி ஜேசன் ஒரு பொண்ணை புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கான். அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ இதுதான் அப்படின்னு அவங்க 2 பேர் இருக்க மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊராக அந்த பொண்ணை கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கான். அவனை பற்றி இந்த பொண்ணுங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களுக்கு அவன் உண்மையாக இருக்க மாட்டான். அவனை எங்கேயாச்சும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் சார்பாக காரி துப்புங்க, செருப்பை கழட்டி அடிங்க, அவனை அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இந்த வீடியோவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்ல. இப்போ ஓகேவா? என் ஃபேஸு தழும்புலாம் போயிடுச்சா? ஓகே. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருக்கான். அது எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்கள் வீட்டு பேக் சைடில் தான் தனியாக வீடு குத்தணும் வேற இருக்காங்க. 27ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் தனியாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட ஃபேஸ் என்ன ஹைட் பண்ணதுக்கு என்னன்னா, கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வாழாதுன்னு எனக்கு தெரியும். வாழ்ந்தா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கே ஓகேவா, அதனால தான் ஹைட் பண்ணேன். இனிமே ஆனால் இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறதா கூட அந்த பொண்ணு ஃபேஸை கொஞ்சம் பிளர் பண்ணி போடுங்க. முதல்ல எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், முதல்ல அன்ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு அவனை அன்ஃபாலோ பண்ணிடுங்க. வேணாம், உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி என்னன்னா, எங்க நேத்து கூட பாரிஸ்ல இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க, மெரினா பீச் போறாங்க. யாருமே அந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க. அப்படி எங்கன்னா இனிமே பாத்தீங்கன்னா எனக்காக இனிமே எங்கன்னா அவனை பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு காலில் இருக்கிற செருப்பை தூக்கி காட்டுங்க. அப்பயாவது திருந்துட்டோம். இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. புரியுதுங்களா? இனி எந்த பொண்ணு லைஃபும் கெடக்கூடாது. ஏன் அந்த பொண்ணோட போட்டோ நான் போடலன்னா, எப்படியோ அவ்வளவுதான் போயிடும். எப்படியோ அது பிச்சுக்கோ. இது ஏன்னா அவன் பேசுறதுலயே நான் புரிஞ்சுக்கிறேன். டபுள் கேம் என்கிட்ட ஒரு கோல், அங்க ஒரு கோல். ஓகேவா? அதனால கூடிய சீக்கிரம் யூடியூப்ல அப்டேட் பண்றேன். என்கிட்ட நெட் இன்னும் நான் ஜியோ போட்ட பிறகு நான் அப்டேட் பண்றேன். ஸோ இனிமே எனக்காக அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். காரி துப்புங்க, செருப்பு காட்டுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அவனை.